உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9447560000. செருப்பு தைக்கிற மனிதர்கள் அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான அப்படி பார்ப்பாங்க. வைங்க. அப்போ அவர்கிட்ட எத்தனை வருஷமா இந்த தொழில் அதெல்லாம் கேட்குறேன். வடவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிர்க்க இருக்கிற ஒரு கடை. இவருக்கு ஒரு பெண் டாக்டருக்கு படிக்கிறார். பையன் டாக்டருக்கு படிக்கிறார். அப்போ நான் கேட்குறேன், சரி டாக்டர் ஆகிட்டாங்கல்ல, நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும். நம்ம ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுத்துரும். அதுலேருந்து ஒரு பைசா நாம் எதிர்பார்க்குறோன்னு வைங்களேன், செத்துடலாம். அப்பா நான் கஷ்டப்படாதீங்கப்பா, எங்கள் கூட வந்துருங்கப்பான்னு அவங்க சொல்லணும். நாமளாக கேட்கணும். நம்ம போய் நிற்கக்கூடாது. எல்லாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு கஸ்டமர்ஸு ரொம்ப சில பேர் தான் எங்ககிட்ட பேசுவாங்க. குனிஞ்சு கொடுக்கறதுக்கும் இப்படி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். குனிஞ்சு கொடுக்கும்போது கும்பிட்டுக்குவேன் சார். அப்படி கொடுத்தாங்கன்னா சரி வளர்ந்துருச்சு தெரியல போ அப்படின்னு மனசில் நினைச்சுக்குவேன் சார். ஒரு பக்கம் நம்மகிட்டயே வர்றவங்க தான் அதுல இருந்து தான் எடுக்கிறோம். நாம போய் சந்திக்கிற மனிதர்கள் நமக்கு கவுன்சிலிங்ன்ற பெயர் இல்லாம பாடம் நடத்துறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ரிகேஷசுதன். மனங்கள் வஸ் மனிதர்கள் சீக்கொல்ட்டு கதைகளில் ஜெய்சன் சார் பல கவுன்சிலிங் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். கவுன்சிலராக நீங்கள் நிறைய பேர்கிட்ட உங்களை தேடி வரவங்கள்ட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, சாமானியர்கள்ட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன். அவங்களோட அறிவுரை என்னை இவங்கள்ட்ட பேசும்போது அந்த அறிவுரை என்னை ரொம்ப பக்குவப்படுத்தியிருக்கு. 100%. அதை நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக. எனக்கு கவுன்சிலிங்கை விட, ஏன்னா இப்போ இன்ட்ரோ கொடுக்கும்போது வழக்கமான இன்ட்ரோ கொடுத்து தான் சொன்னேன். கவுன்சிலிங்கை விட இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பேசியிருக்கோம். ஒரு எல்லாரும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பார்த்துட்டு போவோம். மார்ச்சுரியை பார்த்துட்டு போன ஒருத்தர் சொன்னார். மார்ச்சுரியில் வேலை பார்க்குறவர். அந்த பர்டிகுலர் எபிசோடு பல பேருக்கு பெரும் பாதிப்பு. ஆமாம், நான் கொஞ்சம் திமிரு கொண்டு ஆடுறனோ அப்படின்னு எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அதை பார்த்தோன்னே இப்படி தான் சார் தோணுச்சு, நான் கொஞ்சம் திமிரு கொண்டு ஆடுறனோன்னு. அதே மாதிரி ஏதாவது ஒரு சாமானியரை பற்றி நீங்கள் பேச? நிறைய சார், நிறைய சாமானிய மனிதர்கள். அதாவது நான் இந்த சாமானிய மனிதர்கள்னு சொல்கிறப்போ அவங்கள தேடி போய் பார்க்கறது ஒரு விதம். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள நம்ம சந்திக்கிறது நடந்துடும் யதார்த்தமாக. அது அப்படி நடக்கிறதுல தான் எனக்கு அந்த அவங்கள்ட்ட இருந்து லைஃப் லெசன்ஸ் பெரும் யோகிகள் துறவிகள்னு கிடைக்கிறத விட இவங்களோட லைஃப் லெசன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ சொல்ல போகிற இடம் கோயம்புத்தூரில் வடவள்ளி. நார்மல் செருப்பு அதோட நடந்து வரேன். நடந்து வந்தால் செருப்பு அந்த கார்னர் பிச்சுக்குது. பார்த்தா ஒரு செருப்பு தைக்கிற கடை இருக்கு. அவரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறேன். நடந்தால் அவர் ஃபஸ்ட்டு அவர் அதாவது அந்த கிட்ட நடந்ததும் அவர்கிட்ட ஒரு முதல்ல ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் வாங்க சார் அப்படின்றாரு. பக்கத்தில் ஒரு சாக்கு நல்லா வச்சு, நீங்கள் இங்கே உட்காருங்க, அப்படி ஒரு டேபிள் மாதிரி ஒன்று இருக்குது சின்னதாக, அதில் உட்காருங்க, அந்த செருப்பை அப்படி கழட்டி வைங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கலவைக்கையில் பேசுகிறார். ஏன்னா பொதுவாக இந்த செருப்பு தைக்கிற மனிதர்கள் அவங்கள்ட்ட ஒரு வித்தியாசமான அப்படி பார்ப்பாங்க. வைங்க அப்படின்னு அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா அவங்க தைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் அவர் பேசுகிறார், இங்கே உட்காருங்க சார், அங்கே வைங்க அப்படின்னு வச்சு எடுக்கிறார். இப்போ அவர் பார்க்குறாரு, இது ஒன்றும் இல்லை சார், 2 இது போட்டால் சரியாயிடும் அப்படின்றாரு. பேசணும். எனக்கு இந்த மாதிரி இடங்களில் நான் மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இந்த மனிதர்கள்ட்ட பேசணும்னு நினைப்பேன். நான் பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அவர்கிட்ட எத்தனை வருஷமாக இந்த தொழில் அதெல்லாம் கேட்குறேன். நான் சொல்கிறவர் வடவள்ளி பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் எதிர்க்க இருக்கிற ஒரு கடை. இது நடந்தது 2011 அல்லது 12 வருஷத்துக்கு. ஆமாம், 11 சரியாக சொல்லணுன்னா 11 இருக்கணும். அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சார் நமக்கு சார் நமக்கு தொழில் தைக்கிறது. நமக்கு பார்வை எங்கே இருக்கும்? காலில். நம்ம மனிதர்களுடைய முகத்தையே பார்க்கறது இல்லை சார், காலை பார்த்துட்டே இருப்பேன். கால் சரியாக நடக்குதா? இது நமக்கான கால் இல்லை. தன்னோட தொழிலுக்கு தேவை என்னவோ அதை கரெக்டாக பார்க்குறாரு. அதாவது நீ ஒரு தொழில் பண்ணுறேன்னா நீ எங்கே பார்க்கணுன்றதை கற்றுக் கொடுக்குறாரு அவர். ஆமாம், உன் கவனம் எங்கே இருக்கணும்? அதாவது பார்க்குறேன் சார், கால் சரியாக நடக்குது, நீ உங்கள் கால் கொஞ்சம் தடுமாறிச்சு பாருங்க, உங்கள் முகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னாரு. சக்ஸஸ். ஆமாம், இது நமக்கு வேலை வந்துச்சு. கால் தடுமாறுது இல்லை. அப்போ நல்ல தொழிலாளி, நல்ல தொழிலில் கவனமாக இருக்கிறவன் அந்த
கவனமாக இருக்கிறவர். அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு கால் அப்படின்றது வந்து அவருக்கான ஏரியா, அதில் தான் கவனமாக இருக்கார் அவர். ஸோ அப்போ அதில் தான் அந்த பேச்சு ஆரம்பிக்குது. அப்போ நான் சிரிக்கிறேன், என்ன சார் சிரிக்கிறீங்கன்ற. இல்லை, அது இவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்கன்னு தெரியும், இது இல்லை சார். ஒருத்தரால் நடக்க முடியாமல் இருக்கிறது இருக்குல்ல, அன்றைக்கி ஒரு வயதான அம்மா நடக்கவே அவங்களே நடக்க முடியாமல் இருக்காங்க, அதில் செருப்பு வேறு வந்து போச்சு. நான் எந்திரிச்சு போனேன், எந்திரிச்சு போயிட்டு அவங்கள கைத்தாங்களாக கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சுட்டு நான் வந்து தச்சு கொடுத்து அனுப்பிச்சேன். அதனால் நடக்கிறது தடுமாறுறதை விட ஒரு கொடுமை எதுவும் இல்லை. செப்பல் இல்லைன்னா தூக்கி போட்டு நடக்கிறவங்க இருக்காங்க, புதுசு இருப்பாங்க. இல்லை அப்படியே தூக்கி போட்டு நடக்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா அவன் வீட்டில் போய் பார்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாவது செருப்பு வச்சுருப்பாங்க அப்படின்னு. இந்த செருப்பு ரொம்ப நாளாக தூக்கி போடணும்னு நினச்சா நல்ல வேலை பிஞ்சுதுன்னு தூக்கி போட்டு போகிறோம், இப்படி ஆள்லாம் இருக்காங்க. ஆனால் இதை அப்படியே பொத்தி பாதுகாக்கிறவங்க இருக்காங்க. ஒரு தையல் போட்டால் இன்னும் ஒரு 6 மாதம் வருமே அப்படின்ற ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது அப்படி தான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ அவர்கிட்ட நான் பேச ஆரம்பிக்கிறேன். 2 குழந்தைகள் முதல். ஆமாம், அவருடைய அதாவது சார் சராசரி மனிதர்களுடைய வாழ்க்கையை முதல்ல நம்ம கேட்குறோமானே தெரில. நம்ம வந்து சராசரி மனிதர்களாகவே எடுத்துக்கிறோம். இப்போ நான் பேசினேன்ல அவர் அப்படின்னு சொன்னேன்ல, கான்ஷியஸாக சொன்னேன். இது அந்த அவன் அப்படின்றது வந்து இன்னமும் நாம் அப்படி தான் பிச்சைக்காரன் அப்படி தான் சொல்கிறோம், இந்த பழம் விற்கிறவன் அப்படி தான் சொல்லுவோம். நம்ம இன்னமும் பிச்சைக்காரர்ன்ற இடத்துக்கே வரல, பழம் விற்கிறவர்ன்ற இடத்துக்கே வரல. அப்போ அந்த மரியாதையிலேருந்து அவங்க கூட பேச ஆரம்பித்தா அப்படி நல்லா பேசுவாங்க. இவருக்கு ஒரு பெண் டாக்டருக்கு படிக்கிறாங்க. ஓ சூப்பர். பையன் டாக்டருக்கு படிக்கிறார். அவர் அதை சொல்லும் பொழுது நான் என்னை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்கிற லெவலுக்கு இல்லை, ஆனால் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அந்த முகத்தில் இருக்கிற சிரிப்பு இருக்குல்ல, எனக்கு வந்து ஐயோ கேமராவை விட்டுட்டு வந்தோமேன்னு நினச்சேன். இந்த தச்சுக்கிட்டே அப்போ பொண்ணு டாக்டரு, அந்த ஒவ்வொரு தையலுக்கும் அது வந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாரு. பையன் டாக்டர், படிக்க வச்சுருக்கீங்களே எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி சார், நம்ம படிக்கலை, நம்மளை நம்ம அப்பா அம்மா படிக்க வைக்காததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். கவனிங்க, வாழ்க்கைக்கான பாடங்களை நான் இங்கேருந்து தான் எடுக்கிறேன். நம்ம அப்பா அம்மா நமக்கு செய்யாததுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஆனால் நம்ம பையன் நம்ம பொண்ணை செய்கிறதுக்கு நமக்கு ஒரே காரணம் தான் வேணும். அது என்ன? அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை முயற்சியும் வாழ்க்கையில் பண்ணிடணும். செருப்பு தச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என் பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டையோ நல்லா படிமா, நீ டாக்டர் ஆகணும்னு நான் சொன்னதே இல்லை. இப்போ இந்த பேரண்ட்ஸ் கேட்குறவங்களுக்குலாம் இது புரியும், சொன்னதே கிடையாது. ஆனால் செருப்பு தைக்கிறதுல இருக்கிற சங்கடங்கள், கஷ்டங்கள், அதில் இருந்து அதை எப்படி நான் நகைச்சுவை உணர்வோடு எடுத்துக்கிறேன், இதைத்தான் பேசுவேன். இன்றைக்கி மொத்தம் 10 காலுமா, அதனால தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லுவேன். ஒரு குழந்தைக்கு வந்து என்ன மாதிரியான மனநிலை அது உள்ளே போகும்? அது சிரிச்சுக்கிட்டே அவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்க இல்லை, அந்த வீடே அவர் மனைவி குழந்தைங்க உட்காந்து பேசும்போதே இன்றைக்கி மொத்தம் எத்தனை காலுப்பா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பேசுகிற மனநிலையில் தான் நான் வச்சுருக்கேன். அப்போ என்னுடைய தந்தை கஷ்டப்படுறாரு, ஆனால் அதை ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்கார். என் தந்தை கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு நான் ஒரு படிப்பு படிக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்கள நகர்த்தி படிக்க வச்சிட்டேன். இன்றைக்கி வந்து டாக்டராக இருக்காங்க. ஒரு மனசுக்கு இதுக்கு மேலே என்ன சார்? அப்போ நான் வந்து கேட்குறேன், சரி அவங்க தான் டாக்டர் ஆகிட்டாங்கல்ல, நீங்கள் இந்த வேலையை பார்க்கணும், இது பார்க்க வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறேன். சார், ஒரு அப்பா ஒரு அம்மா பொறுப்பு என்ன? அவர் ரொம்ப கலோக்கியெல்லாம் சொன்னார், நான் கொஞ்சம் நாகரிகமாக நம்ம ஆத்திர அவசரத்துக்கு பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம், சரியா? அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பொறுப்பு வருது. என்ன பொறுப்பு? அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், ரைட். அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும். அப்புறம் அது அவங்க வாழ்க்கை, அவ்வளோதான். அதிலிருந்து ஒரு பைசா நாம் எதிர்பார்க்குறோன்னு வைங்களேன், செத்துடலாம் அப்படின்றார். புரியல. இல்லை, இப்போ பொதுவாக பையன் பொண்ணு நம்மளை பார்த்துக்குவாங்க ஃப்யூச்சரில், அப்படி தானே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. உயிரோடு இருந்து செத்ததுக்கு சமம் அது. அதாவது இவர் மற்றவங்கள சொல்ல, அவரோட கருத்தை அவரோட வாழ்க்கை, அவரோட கருத்து அது. உயிரோடு இருந்து செத்ததுக்கு சமம். இப்போ பிள்ளைங்கள்ட்ட வந்து நம்ம சார் இப்போ இப்படி யோசிப்போம் சார், நம்ம ஒரு நிறுவனம் வச்சுருக்கோம்,
இந்த நிறுவனத்தில் இப்படியே பேசுகிறாரு. நம்ம நிறுவனத்தில் நம்ம முதலாளி நம்மக்கிட்ட வேலை பார்க்குற தொழிலாளிகிட்ட இருந்து காசு வாங்கி சாப்பிடுவோமா? அப்போ தொழிலில் கரெக்டாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் ஏன் எதிர்பார்க்குறோம்? ஏன்னா பாசம் அது இதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நம்முடைய கடமை அவங்கள படிக்க வைக்கிறது, நல்லா வைக்கிறது. அப்போ நம்ம உடம்பில் சக்தி இருக்கிற வரை நாம் நம்ம வேலையை பார்க்குறது. அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் அது அவங்க வந்து சொல்லணும். யார்? குழந்தைங்க வந்து அப்பா நான் கஷ்டப்படாதீங்கப்பா, எங்கள் கூட வந்துருங்கப்பான்னு அவங்க சொல்லணும். நாமளாக கேட்க நம்ம போய் நிற்கக்கூடாது. பையனுக்கே நான் தனி வீடு தான் உனக்கு, இப்போ இன்னும் ஒரு 1,00,000 செருப்பு தைச்சி உனக்கு ஒரு வீடு கட்டிடுவேன். அவருடைய பேச்சே அப்படி தான் இருக்குது. 10,000 செருப்பு தைச்சேன்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிடலாம் சார், அப்படி தான் பேசுவார். நீங்கள் சிரித்து அன்னைக்கு ஐ திங்க் அவர் கூட நான் ஒரு செல்ஃபி எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதாவது சார், நீ எல்லாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, நமக்கு வந்து கஸ்டமர்ஸு. ஆனால் ரொம்ப சில பேர் தான் வந்து எங்ககிட்ட பேசுவாங்க சார். மற்றவங்களுக்கெல்லாம் நாங்கள் செருப்பு தைக்கிறாள் அவ்வளோதான். செருப்பு தைச்சி முடித்ததும் இவர் யாரோ சில பேர் பணம் கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், செருப்பு தைக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தரையில் உட்காந்துருக்கிறது. நம்ம செருப்பு போட்டதும் நம்ம நிற்போம். அவர் சொல்கிறாரு, குனிஞ்சு கொடுக்கறதுக்கும் இப்படி கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். குனிஞ்சு கொடுக்கும்போது கும்பிட்டுக்குவேன் சார். அப்படி கொடுத்தாங்கன்னா சரி வளர்ந்துருச்சு தெரியல போ அப்படின்னு மனசில் நினச்சிக்குவேன் சார் அப்படின்னு. யதார்த்த உலகத்தில் இப்போ இதே மாதிரி இன்னொரு செருப்பு தைக்கிற மனிதரை வந்து நான் இதில் பார்க்குறேன், நாகர்கோவிலில். என்னுடைய ஷூ வந்து கீழே பாட்டம் எடுத்துக்குது. அப்போ அதை அவர்கிட்ட கொடுத்து தைக்க போகிறேன். அப்போ அவர் தைச்சி கொடுக்குறாரு. நல்லா இருக்குன்னா நான் காலையில் இந்த வாக்கிங் ஸ்லோ ஜாகிங் பண்ணுறப்ப நம்ம ஏற்கனவே எப்படி இருக்கோ அந்த மாதிரியே கரெக்டாகவே இருக்குது. ஒரு 3 மாதங்கள் கழித்து அவர்கிட்ட போய் சொல்கிறேன், நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷம். வேறு எதுவும் இல்லை, நேராக இதுக்குன்னே போய் சொல்கிறேன், நல்லா இருக்குது, சந்தோஷம், நல்லா இருக்குன்னு சொல்ல தான் வந்தேன், உட்காருங்க டீ சாப்பிடுவோமா அப்படின்றாரு. அவருக்கு அது பெரிய அதாவது தன்கிட்ட தைத்த ஒரு மனிதர் தன்னிடம் வந்து ஃபீட்பேக், நம்ம பேசுகிறோம் கார்ப்பரேட் வேர்ல்டில் ஃபீட்பேக்னு பேசிகிட்டு இருக்கோம், ஒருத்தர் வந்து நம்மகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவருக்கு பெரிய சந்தோஷம். உட்காந்து பேசுகிறாரு. அப்போ பேசும்போது அங்கே இருக்கிற அவர், அதாவது நீங்கள் செருப்பு கடையில் அவங்க தைச்சி வச்சுருக்கிற செருப்பு இருக்கும். ஆமாம், நம்ம அதை வந்து நமக்கு எப்பவுமே பிராண்டட் தானே. நான் அவர்கிட்ட இதெல்லாம் என்ன அப்படின்லாம் கேட்குறேன். அப்போ அவர் மொதல் கேள்வி என்ன கேட்குறாருன்னா, ஐயாவுக்கு ஷூ எதுக்கு வேணும்? ஏன்னா லைனை பாருங்கள், இப்படி தான் எடுக்கிறது பாடங்களை. தேவைக்கு தானே பொருளை வாங்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரிலாம் வாழ முடியாது. தேவைக்கு பொருள், தேவைக்கு ஷூ. தேவை என்ன? நான் ட்ரைனிங் கார்ப்பரேட் உலகம் இப்படி நிற்பேன். அப்போ கொஞ்சம் நாகரிகமாக இருக்கணும், உங்களுக்கு கால் வலிக்கூடாது, அவ்வளோதானே அப்படின்னு பின்பக்கமாக இருந்த ஒரு சின்ன ஷூ ஒன்று அதை எடுத்து காண்பிச்சார். இதை போடுங்க, 530 ரூபாய் என்னமோ. நாகேஷ் மாதிரியான உருவ அமைப்பு அவர். டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி போகிற வழின்னு நினைக்கிறேன், டுவர்ட்ஸ். ஆமாம், அவர் இந்த ஷூவை போடுங்க, 530 ரூபா, நல்லாயிருக்கும். நல்லா இல்லைன்னு வைங்களேன், அதையே கழட்டிட்டு வந்து அடிங்க. அதாவது தன்னுடைய பொருள் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை, அதையே கழட்டிட்டு வந்து அடிங்க சார். ஏன்னா அது அடிக்கிறதுக்கு தானே, அப்புறம் நல்லா இல்லைன்னா அது கழட்டி அடிக்கிறதுக்கு தான், அது வேற என்னத்துக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருடம் என் கூட பயணிச்சது. ஓ, அப்படியே அந்த 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 ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கும். ஒரு மனுஷன், நீ எதுக்கு, உன்னுடைய தேவை என்ன, ட்ரைனிங், அப்போ அதுக்கு வந்து கால் வலிக்கக்கூடாது, ஏன்னா நிற்பீங்க தானே. அவர் அதெல்லாம் கேட்குறாரு. சார் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டே பேசுவீங்களா, நடந்துக்கிட்டே பேசுவீங்களா? இல்லை, நான் மூவிங்கில் தான் இருப்பேன், உட்கார மாட்டேன். அப்போ நடந்துக்கிட்டு போகிறப்போ கால் வலிக்காத மாதிரி உங்களுக்கு ஒரு ஷூ வேணும் அப்படின்னு கொடுத்தது. 1.25 வருடம் அவ்வளவு நல்ல உழைப்பு அது. அப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம வந்து இன்னும் பிராண்டட் அது இதுன்னு எங்கெங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கோம். ஆனால் சராசரி மனிதர் ஒருத்தர் தன்னுடைய திறமை மூலயமா தானே தயாரித்த
ஷூஸை வந்து இன்னமும் வச்சுக்கிட்டு தான் காத்துட்ருக்காங்க. பெரும்பாலும் இப்பொழுது வந்து நான் அந்த மாதிரி மனிதர்கள், இப்போ நான் பல இடங்களுக்கு போகும்போது அந்த மாதிரி செருப்பு தைக்கிற மனிதர்கள்ட்ட போய் கொஞ்சம் நேரம் பேசும் பொழுது எனக்கு ஒரு வேளை ஷூ தேவைப்படுதுன்னா அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். நல்லா இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை வந்து அவருக்கு சார் நீங்கள் எந்த கம்பெனி, நான் என்னுடைய கம்பெனியை சொல்கிறேன். ஏன் கேட்டேன்னா, இந்த பாரு அந்த கம்பெனியால் என்கிட்ட தான் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன்ல சார். எவ்வளோ ஒரு வாழ்க்கையில் வந்து என்ன சார் கொண்டு போக போகிறோம் இந்த 530 ரூபாயில். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1700 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குறீங்க, வீணாக போயிடுது. யாருக்கிட்ட போய் சண்டை போட போகிறீங்க? ஒரு மனுஷன் 530 ரூபாய்க்கு தரான், சரியில்லைன்னா வந்து அடிங்க சார்ன்றான். அந்த உரிமையை அவர் கொடுக்குறாருல்ல, அதாவது என்கிட்ட வந்து கேளுங்கிற உரிமை, என்னை வந்து அடிங்க சார் அப்படின்றாருல, அந்த உரிமை நம்மளை வந்து அவரை நெருக்கமாகுது. அவர் கூட இன்னும் நெருங்கணும், அவர் இந்த மாதிரி மனிதர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு. இப்படி மனிதர்களை நாம் எத்தனை பேரை பார்க்குறோன்னு தெரியல. அதாவது கவுன்சிலிங்னா ஒரு பக்கம் நம்மகிட்டே வர்றவங்க தான், அதிலிருந்து தான் எடுக்கிறோம். நாம் போய் சந்திக்கிற மனிதர்கள் நமக்கு கவுன்சிலிங்கிற பெயர் இல்லாமல் பாடம் நடத்துகிறாங்க. எவ்வளோ ஒரு தொழில் மேலே பார்வை ஷார்ப்பாக இருந்தால், நான் காலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் சார், நல்லா இருக்கிற கால் எனக்கு இல்லை, தடுமாறுற கால் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது, கோயம்புத்தூரில் அவர் சொன்னது, பிரச்சனை இருக்கும்போது தான் சார் நம்ம போகணும், பிரச்சனை இல்லாதப்போ நமக்கு என்ன வேலைங்க? யோசிச்சு பாருங்கள். பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம அங்கே இருக்கணும்னு நினைக்கிறதே என்ன ஒரு தாட் ப்ராசஸ். கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற அத்தனை பிஸ்னஸ்க்கும் அதுதான் பேஸே அதுதான். நம்ம வந்து ஒரு பிரச்சனையை தான் சால்வ் பண்ணுறோம். இப்போ ஒரு பொருளை விற்கிறோம்னா அது சார்ந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அந்த பொருளை விற்கிறோம். ஒரே ஒரு விஷயந்தான் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, குனிஞ்சு கொடுக்குறவங்களுக்கும் இப்படி கொடுக்குறவங்களுக்கும் 2 பேருமே இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம், குனிஞ்சு கொடுத்தா அவங்க எப்படி நினைக்கிறாங்க, நீங்கள் இப்படி கொடுத்தா எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த எபிசோடோட மூலன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதே மாதிரி இந்த மாதிரி மனிதர்களை உரிமையில் நாம் வந்து அவன் பேசுகிறது அது வேற ஒரு உரிமை. அதாவது எங்காளுங்க அவன் அப்படின்னு சொல்கிறது அது வேற. ஆனால் யதார்த்தமாகவே படம் வைக்கிறவன், நம்ம வந்து நாகேஷ் நடிச்சிருக்காருன்னே சொல்கிறது இல்லை. நாகேஷ் நடிச்சிருக்கான், வடிவேல் நடித்தது, நாம நடிச்சிருக்கான் வடிவேல், அப்படி தான் அந்த அது ஒரு தொழில், அவங்களுக்கான மரியாதையை கொடுத்துடணும் அப்படின்றது நான் என்னுடைய கான்ஷியஸ் அறிவில் நிச்சயமாக இந்த மனிதர்களை வாங்க சார் போங்க சார்ன்னு தான் பேசுகிறேன். நான் சாருன்னு சொல்கிறதுனால அப்படி சொல்லலை. இந்த மரியாதை ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க சந்தோஷப்படுற மரியாதை, வாங்க போங்க அப்படின்ட்டு. எல்லாருக்கும் மரியாதை போய் சேரணும் அப்படிங்கிறது இதில் நான் சொல்கிறோம் சார். நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.